ஹாய், வாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் மசாலா ஸ்பைசஸ்லாம் அரைச்சி விட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கொத்தமல்லி ரைஸ் பண்ணி சாப்பிடுவோம். இப்போது கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு பார்த்துருவோம். 4 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஓகே, சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8 பல் கூட எடுத்துங்க. நான் சொல்கிற அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 8-10 பல் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி வர பொடி, அப்புறம் ஜீரகப்பொடி, புதினா, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி. 1.5 பச்சை மிளகா இருந்தால் போதும். கொஞ்சம் அது 3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் போகிறோம் கருவேப்பில்லை. அதுக்கப்புறம் இந்த மசாலா சாமானுக்கு தேவையான பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் அன்னாசி பூன்னு சொல்லுவாங்களே அது. இதெல்லாம் நமக்கு தேவை. இதை தவிர நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், வெஜிடபிள் புலவுக்கு வைக்கக்கூடிய அந்த பாஸ்மதி ரைஸை தேவையான 2 பேருக்கு தேவையான அளவு ஆல்ரெடி நான் குக் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மசாலாவுக்கு தேவையானதில் முதல்ல அரைச்சிக்கிறோம் மிக்சியில். அந்த பச்சையாக இருக்கிற அந்த 4 பூண்டை போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி அதோடு சேர்த்துக்கிறேன். இதோட 4 கருவேப்பிலையை போட்டுக்குங்க. இப்போது அதில் கொத்தமல்லியை போடுறேன். நான் காம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு கை ஃப்ரெஷ்ஷு புதினா போடுறேன். இதுக்கு மேலே நான் தேங்காய் போடுறேன். ஒரு கைப்பிடி தேங்காய் இருந்தால் போதும். அரைக்கிறதுக்கு ஒரு வாசனைக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம், பெருஞ்சீரகம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்சியில் விழுமோன ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போது இதை நல்ல சட்னி மாதிரி இந்த டெக்ஸ்சரில் அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா சாமான் எல்லாத்தையும் ஒன்றா அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வரப்பொடி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கிறேன். வாசனைக்கு லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்ல பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போய் நல்ல அந்த பூண்டு வெங்காயம்லாம் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அரோமா ஒன்று வரும். அது வரைக்கும் வதக்குங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கேரட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக பீன்ஸு, மாதிரி வெஜிடபிள்ஸ் பட்டாணிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் இல்லை, நான் அப்படியே ப்ளைனாக பண்ணிடுறேன். இப்போது இது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல காஞ்சா மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன். உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்றேன். இப்போ நான் இந்த கொத்தமல்லிக்கு தேவையான உப்பை மட்டும்தான் போட்டிருக்கேன். சாதம் கலக்கரிச்சி அதனுடைய உப்பு டேஸ்ட்டு கம்மியாகும். அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திரட்டு பால் மாதிரி திரண்டு வந்துருச்சு. இதுதான் இதனுடைய குக்கிங் மெத்தட். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வச்சிடுறோம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இதோடு சேர்த்துட்டு உப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆறி இருக்கு அந்த மிக்சர். இப்போ அந்த ஆறின மிக்சரில் நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை போட்டுக்கிறோம். இப்போது இந்த பாஸ்மதி ரைஸு வெஜிடபிள் புலவுக்கே உண்டான அந்த டெக்ஸ்சரோட நல்லா கரெக்டாக பாயில் ஆகிருக்கு. இப்போது நம்ம அதோட நல்லா கலக்கிறோங்க. அந்த மிக்சர் அந்த கொத்தமல்லி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் ஈவனாக எல்லா இடத்துலையும் அழகாக கோட்டாகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கிறோம். இது ஆரம்பி.
இப்போது ரைஸ் உடையாமல் நல்லா அழகாக கலந்து விட்ருக்கோம். நான் முதல்ல பிங்க் சால்ட் ரொம்ப சேர்க்கலை, இப்போ சேர்க்குறேன். நல்ல தேவையான அளவு பிங்க் சால்ட் சேர்த்தாச்சு. இப்போது மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ரைஸ் உடையாமல் அழகாக கலரி கொடுக்குறோம். அவ்வளோதாங்க, அழகான கொத்தமல்லி சாதம் ரெடி. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நெய்யில் வந்து கேஷ்யூ நட்லாம் வறுத்து போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலை. அதனால் இது வந்து இப்படியே சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா, தக்காளி தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சிப்ஸு, எனி டைப் ஆஃப் சிப்ஸு, அப்பளம் நல்லாயிருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். கொத்தமல்லி ரைஸு, தொட்டுக்கிறதுக்கு வந்து பாஸ்தா ஸ்டைலில் ஒரு சிப்ஸு, கேப்சிகம் கறி, ஆனியன் ரைத்தா. எப்படி சாப்பிட்ணும்?